வெல்கம் டு மை யூடியூப் சேனல். அப்படியெல்லாம் எனக்கு அப்படியே அழகாக பேசலாம் தெரியாதுங்க. அதனால் கேளுங்க அபி பேச்சை கேளுங்க, ஓகேவா? ஹாய் மக்களே. ஸோ பேசிக்காக இன்றைக்கி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஐம் வெரி லிட்டில் நர்வஸ் டூ. ஏன்னா எனக்கு சோஷியல் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. அண்ட் சரி, நம்ம பண்ணுற விஷயம் ஒன்று மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மட்டும் தான் என்னோடய தாட், ஓகேவாங்களா? பிகாஸ் என்டர்டெயின் பண்ண இங்கே நிறைய பேர் இருக்காங்க. தட் பீப்புள் ஆர் வெரி குட் இன் சோஷியல் மீடியா. எவ்ரி ஒன் இஸ் என்ஜாயிங் தேர் லைஃப் அப்படின்னு எல்லாம் அழகழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக இருக்காங்க. நிறைய பேர் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது எல்லாம் சூப்பராக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரு சில கருத்தை வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு வலி இருக்குது. வலின்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. பேசிக்காகவே நிறைய பேர் வந்து நம்மளுக்கு எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப எக்ஸ்டென்ட்டு போய் அவங்கள திட்டுறாங்க, அவங்கள அஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷனில். பாவம் அவங்களுக்கும் என்ன, நான் தப்பாக பேசி எப்படி எல்லோரும் திட்டு வாங்கணும்னு எதாவது அவசியம் இருக்கா? இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அவங்க ஒப்பீனியனை மட்டும் நம்ம மைண்டில் ஏற்றிப்போம். தப்பாக இருக்கிற பட்சத்தில் வி வில் அட்வைஸ் தெம், நாட் அஃபெண்ட் தெம். அதை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணுங்க. பிகாஸ் இங்கே வந்து நிறையா பீப்புளுக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நம்ம பொதுவாகவே பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ். அப்போ ஒவ்வொரு ஒப்பீனியனையும் நம்ம வந்து அதில் என்ன ஆழமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அப்படி நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் தான் வந்து எஜுகேஷன். இங்கே நான் சொல்லி தான் இங்கே எஜுகேஷன் முன்னேறப்போகுது அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் இது ஏதோ ஒரு வகையில் நம்ம பசங்க வந்து எஜுகேஷனுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் புரியாமல் இருக்காங்களோன்ற ஒரு பயம் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஐ ஹாவ் டு கிளியர் தட். யாராவது ஒருத்தர், எனக்கு ஒன்றும் பெரிய வியூஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் யாராவது ஒருத்தர் அதை பார்த்து இப்படிலாம் இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றிக்கணுன்றது ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வந்து பேச போகிறேன். பேசிக்காகவே எஜுகேஷன்ன்றது வந்து யுவர் ஃபவுண்டேஷன். அதை வந்து என்ன ஆனாலும் பிரேக் பண்ண முடியாதுன்றது தான் உங்களோட எஜுகேஷன். ஸ்கில் டெவலப்மெண்ட்ன்றது வந்து அந்த எஜுகேஷனை சுற்றி அழகாக மாற்றுறது தான் ஸ்கில் டெவலப்மெண்ட். ரெண்டுத்துக்கும் ப்ளீஸ் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்கில் இஸ் இம்பார்ட்டண்ட். ரெண்டும் தேவை. பட் எது ப்ரியாரிட்டின்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எஜுகேஷன் வேண்டாம், அது வேண்டாம், நீ ஸ்கில்லை கற்றுக்கோ, தொழிலை கற்றுக்கோ, கைத்தொழிலை கற்றுக்கோ, அதான் உன்னை முன்னேறும், நீ யார்கிட்டையும் கை கட்டி நிற்காத. எவ்ரிதிங்க எல்லாமே வந்து எஜுகேஷன் கீழே கொண்டு வராதீங்க. சில கிளிப்ஸ் போடுறேன். பட் ஃபார் ஷுர் நான் சத்தியமாக யாரையுமே வந்து அஃபெண்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த கிளிப்ஸ்லாம் போடலை. இதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்காதீங்கன்றதுக்காக தான் நான் இந்த கிளிப்பை வந்து போடுறேன், ஓகேவா? ப்ளீஸ் டோன்ட் மேக் எனி அஃபெண்ட் ஆர் அவங்கள குறை சொல்கிறதோ எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் வி வில் லிசன் டு திஸ். டிகிரி படிக்கிறதால ஒரு நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஐ மீன் வெறும் வேலைக்காகவும் சாப்பாடுக்காகவும் நார்மல் லைஃப் என்று சொல்வது என்ன? நீங்க நார்மல் லைஃப்னு சொல்றீங்க, அது என்ன? சாப்பாடுக்காகவும் வாழ்றதுக்காகவும் மட்டும் வாழ்றது. ஆக்சுவலாக நான் இதை பற்றி பேசணும்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி நான் ஷோஸ்லாம் பார்த்து அண்ட் இவங்கனால நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ற அளவுக்கெல்லாம் நிறைய பசங்க நான் பேசி பார்த்துருக்கேன். இந்த 12th எக்ஸாம் ரீசெண்டாக நான் ஃபஸ்ட்டு நான் இது எடுத்த காரணம், 12th எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த பசங்க வந்து நான் எங்கேயாவது ஹோட்டலுக்கு வேலைக்கு போவேன்னா, நான் எங்கேயாவது இதுக்கு போவேன் அப்படின்னு அவங்கள ரொம்ப படிப்பெல்லாம் நம்மளுக்கு உதவி பண்ணாதுன்னா, நான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிப்பேன்னா அப்படி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ, நம்ம பசங்க எல்லோரும் தப்பான வழியில் போய்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு. வடநாட்டில் வரவங்களா தமிழ்ல பேசணும்னு சொல்லிட்டு போய் வடநாட்டில் கேட்டு பாருங்க. வறுமை இருந்தா பிள்ளைய வேலைக்கு கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா செங்கச்சோலை கூட்டிட்டு போயிருவான், வறுமை இருந்தா ஆணி அடிக்கிறது கூட்டு போயிருவான். உசுரே போனாலும் பிள்ளைய படிக்க வைக்க நினைக்கக்கூடிய அப்பனாத்தா இருக்கிற ஸ்டேட் இதான். ஏன்? why the final destination for parents here is education. இதை தெளிவாக யாரும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அவ்வளோ சத்தியமாக சொல்கிறேன். அந்த நார்த் இந்தியாலலாம்
பீப்புள் வந்து படிப்புக்குன்னு ஒரு பொருட்டு கூட ஒதுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு 18 வயசு பையன் கல்யாணம் பண்ணி 6 குழந்தை இருக்குது. அவனுக்கு வந்து என்ன நோட்டு எங்கள் வீட்டுக்கு டைல்ஸ் ஒட்ட வந்த ஒரு பையன். அவனுக்கு வந்து அந்த நம்ம ருப்பி இருக்குல்ல, அந்த ருப்பியில் வந்து எவ்வளோ எத்தனை ரூபான்னு கூட தெரியாது. 1 ருப்பியா 2 ருப்பியா எதுவுமே தெரியாது. இந்தா உனக்கு சம்பளம் 500 சொல்லி கொடுத்தா அவனுக்கு அது 500 அது எவ்வளோ விலைக்குன்னு கூட தெரியாது. அவன் வருவான், சாப்பிடுவான், வேலை செய்வான், போயிட்டே இருப்பான். இவ்வளோ தான் அவங்க எஜுகேஷன். பட் தமிழ்நாடு அப்படி கிடையவே கிடையாது. இப்படி ஒரு பொக்கிஷன் நம்ம கையில் இருக்கிறப்ப நம்ம கொண்டாடாமல் அதை வேண்டாம் அதை பண்ணாதன்னு ஏங்க நம்ம மற்றவங்ககிட்ட சொல்லணும்? சொல்லுங்கள். யாராவது ஒரு பையன் தப்பான வழியில் போனால் ஐயோ அப்படி இல்லைடா, எஜுகேஷன் ரொம்ப அழகான விஷயம்னு அவனுக்கு புரிய வச்சு இதுதான்டா அவனோட ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண போகுது அப்படின்றத அவனுக்கு வந்து புரிய வைக்கணும். ஏன்னா அவங்க ஃபேமிலி அவனை நம்பி தான் இருக்கும். இது யாருமே இந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸ்லாம் வந்து இன்ஸ்பயராக எடுத்து எஜுகேஷன் தேவையே இல்லைன்னு நினைக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்கும் அமையக்கூடாது. அப்படியே அமைஞ்சாலும் ஒரு சோஷியல் பர்சனாக நம்ம வந்து அந்த பசங்களை கை தூக்கி எழுப்பணும். அதுதான் என்னோடய ஆசை. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். எஜுகேஷன் மஸ்ட். அதில் மட்டும் மாற்றமே இல்லை. ஓகே, உன்னால முடியல, உனக்கு அந்த அளவுக்கு தப்பான தாட்ஸ் வருது, அந்த விஷயத்தை பண்ணும்போது உனக்கு அவ்வளவு மோசமா போகுதுன்னா பண்ணாத. நீ படிச்சுக்கலாம், நீ வாழணும், நீ எதுவுமே கிடையாது சொல்லல. இதுதான் ஆக்சுவலி நான் சொன்னது. அந்த டைமில் வந்து ஜோவிகாவுக்கு வந்து லைக் பயங்கர நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படிப்பு தேவையில்ல, கம்பவுண்டர் எல்லோரும் டாக்டர் ஆகிட்டா கம்பவுண்டர் ஆகிறது. தட்ஸ் ஆக்சுவலி ராங் ஸ்டேட்மெண்ட். அதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கவே படாது. எந்த விஷயமோ எந்த ஸ்டார்டிங்காக இருந்தாலும் எல்லாமே படிப்பு எஜுகேஷன் மட்டுமே. எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். எனக்கு வந்து டிகிரி வாங்கினதில் ஒரு பெருமை என்ன தெரியுமா? என் அப்பா அம்மா போய் நிற்க வச்சு அந்த கேப்பெல்லாம் போட்டு நானும் டிகிரி வந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா கஷ்டத்தை நான் போக்கிட்டேன், நான் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு கர்வத்தோடு முன்னேறி போயிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி தான் ஆகணும்னு என்னோடய ஆசை. மக்களே, நம்மளோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ ஆல், பாய்.